بسم الله الرحمن الرحيم ولقد ضربنا للناس في هذا القرآن من كل مثل لعلهم يتذكرون. மனிதர்களுக்காக வேண்டி இந்த குர்ஆனில் எல்லா வகையான உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி நாம் எடுத்து எடுத்து கூறியிருக்கிறோம். குர்ஆனன் அரபியன் غير ذي عوج لعلهم يتقون. அவர்கள் பயப்படுவதற்காக வேண்டி எந்த கோணலும் இல்லாத அரபு மொழி குர்ஆனாக இருக்கும் நிலையிலே அதை நாம் இறக்கி இருக்கிறோம். ضرب الله مثلا رجلا فيه شركاء متشاكسون. ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்ட பல பேருக்கு கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனும், ரஜுலன் சலமன் லி ரஜுல், ஒரு மனிதனுக்கு சொந்தமான வேறொரு மனிதனுடைய உதாரணத்தையும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஹல் யஸ்தவியானி மஸலா, உதாரணத்தால் ரெண்டு பேரும் சமமாவார்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. என்றாலும் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அவர்களிலே அதிகமானவர்கள் அதை அறிய மாட்டார்கள். நாயகமே, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நீங்களும் மரணிக்கக்கூடியவர்தான், இவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே. சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இன்த ரப்பிக்கும் தஹ்தஸிமூன், பிறகு நீங்கள் நிச்சயமாக கியாமத்துடைய நாளிலே உங்களுடைய இறைவனிடத்திலே தர்க்கித்தவர்களாக கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய உதாரணங்களை அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். உதாரணங்கள் சொல்லுவதனால தான் விஷயங்கள் என்ன சொல்ல வரோங்கிற விஷயம் அது புரிகின்றது. ஸோ அதனால் ஒருத்தருக்கு நம்ம சொல்கிற விஷயம் புரியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி தான் புரிய வைப்போம். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எல்லா வகையான உதாரணங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி இருக்கிறார். அதுதான் அல்லாஹ் வலக்கது தரபனா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸலின் லஅல்லஹும் யததக்கரூன். அதில் அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், மக்கள் விளங்கணும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத. அதுக்காக அல்லாஹ் உதாரணங்கள் சொல்லி சொல்லி அல்லாஹ் விளக்குகின்றான், விளக்கி சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை போல தரபலக்கும் மஸலன் மின் அன்ஃபுஸிக்கும், அல்லாஹ் தஆலா இருக்கிறானே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணம், நீங்க விளங்குற மாதிரி உதாரணம், உங்களில் இருந்தே உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸ், உதாரணங்களை மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் மக்களுக்கு முன்னால். வமா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமூன், ஆனால் உலமாக்கள் தான் அதை நல்லா விளங்குவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா பேசுவான். உலமாக்கள் தான் வமா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமூன், ஆலிம்கள் தான் அதை விளங்குவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அல்லாஹ் அடுத்த ஆயத்து குர்ஆனன் அரபியன் غير ذي عوج لعلهم يتقون, அதில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குர்ஆனை இலக்கண இலக்கியத்தோடு அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். அதில் எந்த விதமான குறையும் நீங்க பார்க்க முடியாது. குர்ஆன்ல غير ذي عوج, எந்த ஒரு ஓட்டையோ எந்த ஒரு கோணலோ எந்த ஒரு குறையோ நீங்க பார்க்க முடியாது. தெளிவான ஆதாரங்கள், தெளிவான உதாரணங்கள், தெளிவான விஷயங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் அதை படித்து அல்லது கேட்டு, படித்தோ அல்லது கேட்டோ மனிதர்கள் தன்னை காத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய வேதனையிலே இருந்து. அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை தெளிவா அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த வேதனையுடைய ஆயத்துக்களை எல்லாம் முன்வைத்து மனிதர்கள் தீமையை செய்வதை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வினுடைய அந்த நன்மை கொடுக்கக்கூடிய சவாபுடைய ஆயத்துகள் அதையெல்லாம் முன்வைத்து நல்ல அமல்கள் செய்வதிலே முயற்சிக்க வேண்டும். ஸோ அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா எந்த விதமான கோணல் மாணல் இல்லாமல்
அல்லாஹ்வை பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக அரபு மொழி குரானாக அல்லாஹ் அதை இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அவன் ஏகத்துவவாதிக்கும் இணை வைப்பாளனுக்கும் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். தரபல்லாஹு மஸலர் ரஜுலன் ஃபீஹி ஷுரகா முத்தஷாக்கிஸூன் வ ரஜுலன் ஸலமன் லிரஜுல். அதில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் முவஹீதுக்கும் முஷ்ரிக்குக்கும், ஏகத்துவவாதி அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவனுக்கும் இணை வைப்பாளனுக்கும் அல்லாஹ் உதாரணம் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. அதில் கூட்டு அடிமைகளும் இருக்கிறாங்க, தனி மனிதனுக்கு சொந்தமான அடிமைகளும் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிற உதாரணம் என்னன்னா, ஒரு அடிமை இருக்கிறான். அந்த அடிமை கூட்டு அடிமை, பல பேர் அவனுக்கு எஜமான், பல பேர் முதலீடு போட்டு அவனை வாங்கியிருக்கிறான். இப்படி ஒரு அடிமை இருக்கிறான். இன்னும் ஒரு அடிமை இருக்கிறான், அவன் ஒரே ஒரு எஜமானனுக்கு மட்டுமே சொந்தக்காரன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் கேட்குறான், இப்போ நீங்கள் சொல்லுங்க, பல பேருக்கு கூட்டாக இருக்கக்கூடிய அடிமையும் ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே சொந்தமான அடிமையும் ரெண்டு பேரும் சமமாவார்களா? ஹல் யஸ்தவியானி நஸலா, உதாரணத்தால் இருவரும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சொல்லுங்க. அப்படி பல பேர் எஜமானனா இருக்கிறவன் அவன் படாத பாடுபடுத்திடுவாங்க. ஒரு எஜமான் இருந்தாலே தாங்க முடியாது. இதில் பல பேர் சொந்தக்காரன் காசு போட்டு வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுறது? அவ்வளவுதான், அவனை படாத பாடுபடுத்திடுவான். அப்போ அல்லாஹ் கேட்குறான், அவனும் இவனும் சமமா? இல்லையா? அதே மாதிரிதான் ஏகத்துவவாதி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுவை மட்டும் வணங்கக்கூடியவன் அவனும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து பல கடவுள்களை வணங்குகின்றானே அவனும், ரெண்டு பேரும் சமமாவார்களா? ஆக முடியாது. அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவன் எங்கே? இறைவன் பல பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய முஷ்ரிக் எங்கே? ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி வெளிப்படையாக, அல்லாஹ் தெளிவாக அல்லாஹ் உதாரணத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை புகழுங்க. அல்லாஹ் எவ்வளோ தெளிவான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழெல்லாம் என்று அல்லாஹ் சொன்னான். அக்ஸருஹும் லா யஅலமூன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் எப்படி விளக்கி காட்டுகின்றான் பாருங்க. தெளிவாக மக்கள் விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு அல்லாஹ் சொல்லிக்காட்டு. ஷிர்க் செய்யக்கூடியவன் அவன் தீயவன், அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவன் அவன் ஏகத்துவவாதி. ரெண்டு பேரும் சமமாகிவிட முடியாது. ஆனால் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அதிகமானவங்க அதை அறிய மாட்டாங்க, தெரியறது இல்லை, அதெல்லாம் புரிகிறது கிடையாது. சொன்னால் அதெல்லாம் மண்டையில் போய் உட்கார மாட்டேங்குது, மனசில் போயிட்டு உட்கார மாட்டேங்குது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன் அவன் அறிவற்றவன். அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த தெளிவான உதாரணத்தை தெரிந்தும் ஒருவன் புரிந்து கொள்ளலை, ஷிர்க் செய்கிறான் அப்படின்னா அவன் அறிவில்லாதவன் தான். யார் சிந்திக்கின்றானோ அவன் புத்திசாலி, ஏகத்துவவாதி. அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள். வல் அக்ஸருஹும் லா யஅலமூன் அப்படின்னு அல்லாஹ் சொல். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நாயகமே, நீங்களும் ஒரு நாளைக்கு மையத்து தான், அவங்களும் ஒரு நாளைக்கு மையத்து தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுலகிலிருந்து அவங்க போனதற்கு அப்புறமேல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்து அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு. அப்போ இந்த ஆயத்து தான் ஓதுனாங்க. ஏலே நபியா இருந்தா என்னப்பா, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இல்லையா? நாயகமே, நீங்களும் ஒரு நாளைக்கு மையத்து, அவங்களும் ஒரு நாளைக்கு மையத்து தான்.
இதை ஓதிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்து சூரத்துல் ஃபத்ஹ்ல இருக்கு, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அந்த ஆயத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அப்பத்தான் மக்கள் எல்லாம் நம்பினாங்க, நபி அவர்கள் வஃபாத்தாயிட்டாங்க, அவங்க மூத்தாயிட்டாங்க அப்படிங்கிறத அப்பத்தான் மக்கள் நம்பினாங்க. இல்லைன்னா மக்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிருக்கிறாங்க, ஏற்கனவே போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி மேராஜுக்கு போயிருப்பாங்க, கொஞ்சம் நேரத்தில் எந்திரிப்பாங்க, சும்மா இருக்கும், அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இந்த பிரசங்கத்துக்கு அப்புறமேல தான் மெய்யாலுமே நபி அவர்கள் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பித்தார். ஸோ இந்த ஆயத்துடைய மத்லப் கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் ஒரு நாளைக்கு உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம். ஆகிரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்று சேர்க்கப்படத்தான் போகின்றோம். அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முவஹிதுக்கும் ஏகத்துவவாதிக்கும், அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனுக்கும் மத்தியிலே அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். தீர்ப்பு வழங்கப்படும் இடம்தான் அது. அங்கே ஹக்கு என்ன அப்படிங்கிறது வெளியாகிறது. அல்லாஹ்வை விட அருமையாக தீர்ப்பு செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அவனை விட ஞானம் உள்ளவன் யாராக இருக்க முடியும்? ஈமானும் இஹ்லாஸும் தௌஹீதும் சுன்னத்தும் எவனிடத்திலே இருக்கிறதோ அவன் தப்பிச்சான். ஷிர்க்கும் குஃப்ரும் மறுப்பும் பொய்யும் யாரிடத்திலே இருக்கிறதோ அவனெல்லாம் பயங்கரமான வேதனையிலே நாளைக்கு மறுமையிலே அவன் அகப்படுவான். மறுமையிலே அவனுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்து, சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இன்த ரப்பிக்கும் தஹ்தஸீமூன், யார் ரெண்டு பேர் உலகத்தில் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ, கருத்து வேற்றுமை பண்ணிக்கிட்டாங்களோ, துனியாவில் கியாமத்துடைய நாள் நியாயம் செலுத்தக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவார்கள். அங்கே அல்லாஹ் தீர்ப்பு செய்வான். அந்த இடத்துல அல்லாஹ் தீர்ப்பு செய்வான் மறுமையிலே. இந்த ஆயத்து இறங்கினப்போ ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்டாங்க, கியாமத்துடைய நாள் மறுபடியும் சண்டை போடுவாங்களா அல்லாஹ்வுக்கு முன்னால்? ஆமாம், இங்கே போடுற மாதிரி தான் அங்கேயும் சண்டை போடுவாங்க, ஆனால் அல்லாஹ் அங்கே தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமா, பிறகு நிச்சயமாக நீங்கள் கியாமத்துடைய நாளிலே உங்களுடைய இறைவனிடத்திலே கொண்டு வரப்படுவீர்கள். தஹ்தஸீமூன், தர்க்கித்தவர்களாக, சண்டையிட்டவர்களாக. எவன்லாம் துனியாவில் சண்டை போட்டுக்கிட்டா அங்கேயும் சண்டை போட்டு வரும் அப்படி சொல்லி இப்படி நபி அவங்க சொன்னாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுவிட்டு அவங்க சொன்னாங்க, அப்படின்னா ரொம்ப கஷ்டமுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க சொன்னாங்க. இந்த அறிவிப்பு இப்னு அபீ ஹாத்திம் நிலை இடம்பெற்று இருக்கிறது. இன்னும் சில விளக்கங்கள் இதுக்கு சொல்லணும். அதாவது எல்லாம் மரணித்து மண்ணோடு மண்ணாக போய் மறுபடியும் ஒரு நாள் எழுப்பப்படுவோம். அதை பற்றி சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.